யாவே தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம். தெய்வ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஆரோன் ஏ. செபாஸ்டின். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நான் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சமாதானமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். என் அன்பு தகப்பன்மார்களே, தாய்மார்களே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த எந்த காரியத்தை கடந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் பதில் தருகிற ஆண்டுதான் இந்த ஆண்டு. இந்த ஆண்டு உங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டு. துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு இதற்கு முந்தின ஆண்டுகள் நீங்கள் துன்பத்தை கண்டீர்கள், வேதனையை அனுபவித்தீர்கள், துக்கத்தில்தான் வாழ்ந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், துக்கத்தை அனுபவித்த வருடங்களுக்கு சரியாய் உங்களை மகிழ பண்ணுகிற ஒரு தேவன். ஆகவேதான் இந்த புதிய வருடத்தில் உங்களை பார்த்து அவர் சொல்லும் ஒரு வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தில் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக.
தேவன் இன்று முதல் உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் கையின் பிரயாசங்கள், உங்கள் விவசாய தொழில்கள், உங்கள் வியாபார ஸ்தலங்கள், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்கள், உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள், பொருளாதார காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டு மிக உன்னதமான ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அதுவரை அவர் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவர்கள் தகப்பன் மூலமாய் ஏற்பட்ட ஆசீர்வாதம். ஆபிரகாமை குறித்து அந்த தகப்பனுடைய ஆசீர்வாத நாட்களில் யாருக்குமே தெரியாது. அவர் ஏதோ ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு தொழிலை செய்து கொண்டு தன் குடும்பத்தை காப்பாற்றுகிற அளவுக்கு தனக்கு சில ஆசீர்வாதங்கள் மாத்திரம் போதும் என்று அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வந்த பொழுது அந்த வார்த்தைக்கு என்றைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டாரோ ஆண்டவர் அவர் ஒரு பெரிய இனமாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமினுடைய பெயர் யாருக்குமே தெரியாமல் இருந்தது. ஆனால் ஆபிரகாமினுடைய சந்ததிகள் இன்று நீங்களும் நானும் சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு ஆபிரகாமினுடைய பெயரை பெருமைப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றி அவரை ஆசீர்வதித்தார். ஆம், என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களுடைய நிலைமைகளில் நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம்? ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஐயா, என் மகளை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன், எவ்வளவு அழகுள்ள ஒரு பிள்ளை, ஆனால் இவளுக்கு ஒரு திருமணம் நடக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கலாம். அதற்கு பின்பதாக இனியும் ஒரு மகள் இருக்கிறாளே, அவளுடைய திருமண காரியங்கள் என்று பலவாறு உங்களுடைய வேதனைகள் உங்களை குழப்பிக் கொண்டு இருக்கலாம். இதன் நிமித்தம் நீங்கள் சமாதானத்தை இழந்தும் காணப்படலாம். இனி இந்த தேசத்தில் எங்களால் வாழ முடியுமா? என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்க முடியுமா? இல்லை என்றால் வயதாகி கொண்டிருக்கிறதே, 30 வயதாகிவிட்டது, 32 வயதாகிவிட்டது. அவளுடைய ஏக்கங்கள், வேதனைகளை ஒரு தாயாய் நான் அறிந்திருக்கிறேன் என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் கண்ணீர் வடிக்க தேவையில்லை. எதற்காக நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும்? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் இந்த ஆண்டு உண்டாகும். ஆபிரகாம் பெரிய சீமானாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த நிகழ்ச்சி தேவன் உங்களுக்கு தருவதின் நோக்கமே நீங்கள் சீமானாய் மாற வேண்டும் என்பதுதான். ஒரு ஐஸ்வர்ய சம்பூரணராய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். தேவன் ஒரு மனிதனை அழைத்தால் அவன் ஏழையாக வாழ வேண்டும் என்பதற்காக அழைக்கவில்லை. நோயோடும் பேயோடும் ஒவ்வொரு நாளும் போராடி வாழ வேண்டும் என்பதற்காக அழைக்கவில்லை. அதற்காகவா ஆண்டவர் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினார்? அதற்காகவா அவமானங்களையும் நிந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டார்? அவர் சிலுவையில் பட்ட காயங்கள் ஒவ்வொன்றும் மனிதன் செய்கிற பாவத்துக்கு வரவேண்டிய தண்டனை. ஆனால் மனிதனுடைய அத்தனை பாவத்தினுடைய ஆக்கினைகளுக்கும் இயேசு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? தேவாதி தேவன் அவர் ஒரு ஐஸ்வர்ய சம்பூரணர். வானத்திலும் பூமியிலும் அவரைப் போல ஒரு ஐஸ்வர்யமுள்ள தேவன் வேறு யாரும் இல்லை. அவர் வைத்த அத்தனை ஆசீர்வாதமும் நமக்கு கொடுக்கும்படியாகவே. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமாய் மாறினார். நம்மளுடைய எல்லா ஆசீர்வாதத்தின் குறைவுகளுக்கும் சாபம் ஒரு காரணமாய் இருக்கிறது. ஆகவேதான் இந்த ஆண்டு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகனே, என் நேசத்துக்குரிய என் அன்பு மகளே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் இந்த ஆண்டு எப்படி வாழ வேண்டுமென்று முதலாவது நீங்கள் நினைக்கின்றீர்களோ அப்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் நினைவுகள் எப்படியோ அப்படித்தான் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கை அமைகிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம்,
நான் சாதாரணமாக வாழ்ந்து விடுகிறேன் சகோதரனே, எனக்கு எதற்கு என்று நீங்கள் நினைப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை அப்படித்தான். இல்லை இல்லை, இந்த தேசத்தில் நான் உயர வேண்டும், எனக்காகவே இயேசு இரத்தம் சிந்தி இருக்கிறார், அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் எனக்காக தந்துவிட்டு அவர் தரித்திரராய் மாறியிருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் உங்களுக்கு அளவற்ற ஒரு ஐஸ்வர்யம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகிறது. ஒருவேளை உங்கள் தொழில் சார்ந்த காரியங்களில் இன்றைக்கு ஒரு மந்தமான நிலைமை, நாளைக்கு விடிந்தால் நான் வங்கிக்கு எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும், மற்றவரிடத்தில் வாங்கிய காரியங்களுக்கு நான் எவ்வளவு கடன் செலுத்த வேண்டும், நான் என்ன செய்ய போகிறேன், எல்லா பக்கமும் எனக்கு இருள் போல் அமைந்துவிட்டதே, இந்த சகோதரன் சொல்லுவதை பார்த்தால் என்னால் நம்ப இயலவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். என் அன்பு சகோதரனே, உங்கள் தொழிலில் காணப்பட்ட மந்தமான நிலைமைகள் மாற வேண்டுமானால் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. ஒரு மனிதனாய் நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, இயேசுதான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் இந்த ஆண்டு பெரிய இனமாக, உங்கள் குடும்பம் மாறும், உங்கள் பேர் பெருமைப்படும், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாத வாய்க்காலாய் மாறுவீர்கள். தேவனுடைய மனிதனாய், கர்த்தருடைய தீர்க்க தரிசியாய் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இந்த ஆண்டு நீங்கள் பெரிய இனம், உங்கள் பிள்ளை, உங்கள் குடும்பம் பெரிய இனமாய் மாறும். கடந்த ஆண்டு உங்கள் பெயருக்கு வந்த எல்லா கள்ளங்கமும், எல்லா அவமானங்களும், எல்லா நிந்தனைகளும் உங்கள் பேரிலிருந்து எடுக்கப்பட்டு உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிற ஆண்டு. நீங்கள் அநேகருக்கு உங்கள் தொழில்கள், உங்கள் விவசாயங்கள் வாய்க்காலாய், ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாறும். அப்படி மாறும்படி ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி. மகா கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அன்புள்ள இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திரித்துவத்தின் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி உம்மை வணங்குகிறோம். உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியை கேட்கிற இந்த ஜனங்களை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். தகப்பனே, நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், நான் இன்று முதல் இவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக இவர்கள் ஏங்குகிறார்களோ, கடந்த ஆண்டை போல அல்ல, கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டை போல அல்ல, இந்த ஆண்டு இவர்களை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய், அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய், இவர்களுடைய பேரை பெருமைப்படுத்தி இவர்களை பெரிய ஜாதியாய் மாற்றும்படி நான் செபிக்கிறேன் ஐயா. குறுகி போன வாழ்க்கையும் இருண்டு போன வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. இப்பொழுதே இந்த பிள்ளைகளை நீர் தொடுவீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய என் அன்பு தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் எதிர்பார்த்திருக்கிற உன்னத ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் போக்கிலும் வரத்திலும் உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, இவர்கள் போகையிலும் செல்வந்தர்களாய், வருகையிலும் செல்வந்தர்களாய் வர தேவரீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த சகல ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே செய்கிற இயேசு அப்பாவுக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாதுகாக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்கள்